அவருக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் வானத்தை பாரு, வானத்தை பார்த்தான். பூமியை பாரு, பூமியை பார்த்தான். என்ன சொன்னாரு? நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? பூமியை பாரு, எல்லாம் மண்ணு மண்ணு மண்ணில இருக்குது. ஆண்டவரே, மண்ணில எண்ண முடியுமா? இவ்வளவாவது ஆசீர்வதிக்கலாம். இவ்வளவா கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கத்தக்காகவே உன்னை அழைத்திருக்கிறாரே. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை வரும். அப்ரஹாமை அழைத்த தேவன் உண்மையிலே தேவன். ஹல்லேலூயா. முதல் வசனத்திலே என்ன பார்க்கறீங்க? 18 வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு. எப்படி நம்பிக்கை? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்ம நம்பிக்கை யாரு மேல? நம்ம நம்பிக்கை யாரு மேல? கர்த்தர் மேலதான் இருக்கு. அல்லேலூயா. காலையில் ஏற்ற உடனே பால் என்ன பண்ணலாம்? ஆக்கிரமே இல்லை. அதே போல ஒரு ஜபம் கூட போட்டுருவோம். அல்லேலூயா. அந்த பாலை காய வச்சுட்டாக்க என்ன இருக்கு? பாலை காய வச்சா என்ன ஆகுது? பொங்கிடுது. பொங்கிட்ட இப்ப என்ன மாறுது? தயிரா மாறுதா? இல்ல, என்னையா இந்த விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம பாலா இருக்கிறோமா, இல்ல தயிரா இருக்கிறோமா, இல்ல எண்ணெயா மாறினதுக்கு ஆசையா இருக்க? நீங்க தான் முடிவு எடுக்க. அல்லேலூயா. அம்மா நிஜமா நீ பாலா இருக்கணுமா, நீ தயிரா இருக்கணுமா, நீ எண்ணெயா மாறணுமா? அது முழு தரத்துக்கு இருக்கு அந்த எண்ணெய், இல்லைங்களா? அந்த எண்ணெய் தரமா இருக்காது. நம்ம பாதியில வந்தோமா, பாதியில போறதுக்காக வந்தோமா? பாதியை நம்ம காய்க்க. அல்லேலூயா. அந்த பாதியை காய்ச்சி வந்தா என்ன ஆகும்? தயிரா உருவாகும். அந்த தயிரை திருப்பி என்ன செய்யறாங்க? எண்ணெயா மாத்துறாங்க. அதே போல நம்ம கிறிஸ்து வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? எண்ணெய போல நம்ம மாறணும்ட்டே தான் விசுவாசம். அல்லேலூயா. ஏதோ வியாதி எட்டி இல்லாத நம்ம வந்து இங்க உட்கார்ந்து கிடையாது. இங்க என்னத்தை பத்தி பேசுறீங்க? கர்த்தருடைய சத்திய வார்த்தை பற்றி பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பற்றை யாரு மேல வைக்கணும்? ராஜமலைக்காய மேல வைக்காதுங்க. பற்று எப்பவுமே யாரு மேல வைக்கணும்? கர்த்தர் மேல உன் பற்றை இருக்கணும். அல்லேலூயா. உன் பற்றெல்லாம் அவரு மேல வைச்சக்கா உன்னை வேணா பண்ணுவார் ஆண்டவர். நேற்று சாப்பிட்ட மீன் கிடையாது, இன்னைக்கு என்ன சாப்பிடுறது அதுதான். நேற்று சாப்பிட்டு போயிடுச்சு, இன்னைக்கு என்ன சாப்பிடுற நீ? இல்லைங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் ஏதோ சாட்சி சொன்னாங்க, நேற்று மீன் பயங்கரமா இருக்கு சொன்னாங்க. வெரி குட், சோத்திரம். ஆமே, சோத்திரம். அல்லேலூயா. அதே போல நேற்று சாப்பிட்டு பார்த்து நம்ம எச்சரிக்கை கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன்னுதான் அந்த வாஞ்சி, அந்த வைராக்கியம், அந்த இது உங்களுக்குள்ள இருக்கிறதுதான். அல்லேலூயா. அப்ரஹாமுடைய வாழ்க்கையில தன் பிள்ளை இல்லை என்று அவன் கவலைப்படலை. யாருக்கிட்ட போய் சொல்லல, யாருக்கிட்ட போயிட்டு கையை கொடுக்கல, யாருக்கிட்ட மந்திரவாதி கிட்ட போல, ஜோசியர பார்க்கல, இங்க அங்க போனவன் யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தர் மேலே அவன் மனசை வைத்தான். அல்லேலூயா. அவன் பற்ற கர்த்தர் மேல வச்சதுனாலதான் அவனுடைய ஆஸ்தி எப்படி இருக்கு? எண்ண முடியல அவன் ஆஸ்தி. அல்லேலூயா. உன்னை என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன்னை என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா அவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறத காட்டில உனிக்குள்ள இருக்கிறது பெரிய தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பெரிய ராஜாக்களை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமை, அந்த பிரசன்னம் நமக்குள்ள வளர்ந்துதான் ஆகும்.
அல்லேலூயா.